ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு வெப்சைட் நம்ம வந்து வேறு ஏதாவது வெப்சைட்டை பார்த்து நம்ம எப்படி நம்ம வந்து அதே மாதிரி ஒரு வெப்சைட் வந்து க்ளோன் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் நீங்கள் குரோம்குள்ளே போய்க்கோங்க. குரோம்குள்ளே போயிட்டு httracker.com அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இது எதுக்கு அப்படின்னா, எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டோட காப்பியை வந்து நீங்கள் அப்படியே அவங்க என்னென்ன கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே உங்களால் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் httracker அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து நான் டவுன்லோட் செக்ஷன் செக் பாருங்கள். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வேர்ஷன்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேர்ஷன்ஸ் உங்களுக்கு செட் ஆகும்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ என்னோட வந்து இதுலேயே நான் போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டன் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் அதில் எங்கே டவுன்லோட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே, இங்கே தான் டவுன்லோட் ஆகிருக்கு. ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் செக் க்ரியேட் அ டெஸ்க்டாப் ஐக்கான் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஐக்கான் வந்து உங்கள் டெஸ்க்டாப்லேயும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் இன்ஸ்டாலில் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். பக்கா இப்போ வந்து நமக்கு இது வந்துருச்சு. ஸோ இதில் இன்டர்ஃபேஸில் வந்து என்ன கேட்குது அப்படின்னு என்ன லாங்குவேஜ்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் வந்து இடத்துல ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. ஸோ நான் வந்து வெப்சைட் காப்பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். எங்கே வந்து சேவ் பண்ணுன்னு சொல்லி சி டிரைவில் வந்து மை வெப்சைட்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் க்ளோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு வெப்சைட் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த வெப்சைட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பொம்பளை கிம்பரெல்லாம் விட்டு வச்சுருக்கானுங்க. இந்த வெப்சைட்டே நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம எப்படி க்ளோன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் இதோட யூஆர்எல் மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேராக இதில் போய் வெப்சைட் அட்ரஸ் இருக்குல்லையே யூஆர்எல், அங்கே போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எதுவுமே செலக்ட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தோன்னே ஸோ க்ளோன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அது கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து இதாகி வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ கேன்சல் கொடுத்துக்கிறேன். எக்ஸிஸ்ட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த வெப்சைட் நம்ம இப்போது நமக்கு எப்படி வந்து சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஜஸ்ட் போயிட்டு சி ட்ரைவில் மை வெப்சைட்ஸில் வெப்சைட் காப்பி. ஓகே, காப்பி இதுக்குள்ளே தான் இருக்குது. ஜஸ்ட் நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபோல்டர்ஸ் இருக்குல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஸோ நம்ம எங்கே வந்து அந்த இது சேவ் ஆகிருக்கோ ஸோ அதில் வந்து வெப்சைட் காப்பின்னு தான் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் கொடுத்து செலக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ செலக்ட் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா வெப்சைட் காப்பி ஒன்று இங்கே இருக்குது. ஸோ இடத்துல வந்து அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கோட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துருச்சு. ஸோ இண்டெக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வெப்சைட் டெவலப் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இதை வந்து அப்படியே காப்பி பாத் பண்ணி எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். காப்பி பாத் எடுத்து ஜஸ்ட் நான் எட்ஜில் போயிட்டு ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து அழகாக வந்து நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். வெப்சைட் எல்லாமே வந்து அப்படியே வந்து க்ளோன் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஆர்எல் கூட பார்த்தீங்கன்னா கூட இது வந்து index.html தான் இருக்குது. லைவ்ல இருக்கிற வெப்சைட் இதில் யூஆர்எல் இருக்குது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைல்ஸில் வந்து HTML டாக்காக வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இது எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா, ஸோ நிறைய டெவலப்பர்ஸ்க்கு வந்து இந்த க்ளோன் பண்ணுறதுக்கு, ஸோ அவங்களோட கோடிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு, ஆர்எல்ஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா ஸோ கோடை எடிட் பண்ணி இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ.
ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நான் போடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஓகே மக்களே, until the next video, take care, bye.